இது எலெக்ஷன் என்சைக்ளோபீடியா. நாங்க கும்பிடுறோம் எல்லாரும் ஓட்டு போட வாங்க, உங்க தம்பிகளை போல தான் கேட்டுக்கிறோம் நாங்க. 2 நாட்களாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக தமிழ்நாட்டில் களமாடிக் கொண்டிருக்கும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் 2016 சட்டமன்ற தேர்தலில் அன்றைக்கு முதல்வராக இருந்த ஜெயலலிதாவுக்கு எதிராக எப்படியெல்லாம் செய்தினார் என்பதற்கு வரப்போகிற வீடியோவை பாருங்கள். தமிழில் டப்பிங் வாய்ஸ் கொடுத்து வெளியிட்டது எல்லாம் கமலாலயம்தான். உதய் மின் திட்டத்தை ஜெயலலிதா ஆதரிக்காத நிலையில் பியூஷ் கோயல் எப்படியெல்லாம் அன்றைக்கு பேசினார். ஏன் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுல மட்டும் இருக்குன்னு? ஏன்னா அந்த மாநிலத்துல ஒரு தனி மாநிலம் இயங்குறது. நம்ம நாட்டிலேயே அடைய முடியாத ஒரு மாநிலம் எதுன்னா அதுதான். குறிப்பிட்டு முதலமைச்சர், அந்த கட்சியுடைய தலைவர்கள்ட்ட பேசுறதுக்கு பலவாறு முயற்சி பண்ணிருக்கேன், எந்த பலனும் இல்லாம. சோ நம்ம நாட்டுல 28 மாநிலங்களோட சகஜமா பேச முடியும் என்னால. ஆனா அந்த 29வது ஸ்டேட்ல கூப்பிட்டா கூட பவர் மினிஸ்டர்ட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிடும் போது அவர் என்ன சொல்றாரு, முழுக்க கேட்டுட்டு அம்மாட்ட கேட்டுட்டு சொல்றேங்கிறார். பார்லிமெண்ட்ல அவங்களால வாயை கூட திறக்க முடியாது, அந்த பார்ட்டியில் இருக்கிற எந்த மெம்பர்ஸாலையும். இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய 18-20 மாசத்துடைய அனுபவத்துல ஒரே ஒரு தடவை தான் என்னால அவங்கள ரீச் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் மாற்றம் இல்லைன்னா என்னால என்ன மாறுதலை ஏற்படுத்த முடியும்னு தெரியல.